ஃபேர்ப்ரோ இந்த வாட்டி சிடிசியில் பிப்ரவரி 14, 15, 16 3 நாளைக்கு நடக்குது. இதுல கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட டெவலப்பர்ஸ் அங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 7-8 லீடிங் பேங்கர்ஸ் இருக்காங்க. 15 லட்சத்துல இருந்து 15 கோடி உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் அங்க டிஸ்பிளேல இருக்கும். அண்ட் பலவிதமான ஆஃபர் ஒரு டெவலப்பரும் கொடுக்குறாங்க. அதை தவிர கிடாய் சென்னை ஐபோன் 1 கொடுக்குறோம். ஒரு பையருக்கும் ஒரு ஐபோன் கொடுக்குறோம். அது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆகாம ஒரு மானிய தொகை மாதிரி 1 லட்சம் ரூபாயும் 5 பேருக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் கிடாய் சென்னை கொடுக்குது. இதுல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்பிளேல இருக்கு. எல்லாமே ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸ். அதனால நீங்க நம்பிக்கையா வந்து இந்த 3 நாள்ல கண்டிப்பா வாங்கலாம். எஸ்பிஐயும் இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ இது ரெண்டுமே வேவர் கிடைக்குது அந்த 3 நாளைக்கு மட்டும். அதனால நான் மக்கள்கிட்ட என்ன வேண்டிக்கிறோம்னா, இந்த 3 நாள்ல உங்களுக்கு எல்லா விதமான டிஸ்கவுண்ட் அண்ட் சென்னையில் இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் அண்ட் எல்லா லொகேஷன்லயும் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. தயவு செய்து அந்த பிப்ரவரி 14, 15, 16 வந்து இந்த எல்லா சௌகரியம் பெற்று வீடு வாங்குற மாதிரி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் முகமது அலி, ரெசிடென்ட் கிடாய் சென்னை பேசுறேன். நாங்க வந்து இந்த ஃபேர்ப்ரோல சூப்பர் சென்னைங்கிற பிராண்ட் வந்து நாங்க அன்வீல் பண்ண போறோம். முதலமைச்சர் வந்து அதை அன்வீல் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூப்பர் சென்னைங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் சிட்டிஸ் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நியூயார்க், லண்டன், டோக்கியோ அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்ப நல்லா டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நம்ம இந்தியன் சிட்டிஸ் கூட வந்து அந்த மாதிரி இன்டர்நேஷனல் மேப்ல வரும். ஏற்கனவே வந்து டெல்லி அண்ட் மும்பை வந்து இன்டர்நேஷனல் சிட்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்க என்ன பண்றோம்னா, அதுல சென்னையை கூட அந்த மாதிரி நம்ம வரணும், சென்னையை கூட ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி மாதிரி ஆக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆர்வம். சென்னைக்கு வந்து எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சென்னையோட கடற்கரை இருக்கட்டும், சென்னையில இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கட்டும், எந்த ஒரு நீங்க எடுத்தாலும் மூணு போர்ட் இருக்கு சென்னையை ஒட்டின மாதிரி. அதே மாதிரி பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. இன்னொரு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இதுல வருது. சென்னையோட மெட்ரோ வந்து ஒன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஒரு 5 லைன் வருது நம்மளுக்கு. திஸ் வில் பி செகண்ட் லார்ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு டெல்லி. டெல்லி வந்து அது கேபிட்டல், அதை விட்டுருங்க. ஸோ அதை விட்டுட்டீங்கன்னா இந்தியாவிலே இருக்கிற நல்ல நெட்வொர்க் வந்து சென்னையில இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி, இதெல்லாம் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி இதை வந்து சென்னை வந்து ஒரு நல்ல இன்டர்நேஷனல் சிட்டி மாதிரி ஆக்கணுங்கிறது ஒன்றும். சென்னையில இருக்கிற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அதை கூட கிடாய் வந்து அட்ரஸ் பண்ணி, அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் கூட நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி அந்த சால்வ் பண்ணி அந்த சொல்யூஷன் கொண்டு வந்து சென்னையை வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி மாதிரி ஆக்கணும், எல்லாருமா சேர்ந்து ஆக்கணும்னு கிடாய் நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும். அடுத்த கட்டம்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சென்டர், ஹோட்டல்ஸ் அசோசியேஷன் உள்ள கொண்டு வருவோம். அவங்களையும் நாங்கள் இணைச்சுப்போம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து மெடிக்கல் அசோசியேஷன் உள்ள கொண்டு வருவோம். டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள கொண்டு வருவோம். ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒரு மூவ்மெண்ட் மாதிரி அதை கொண்டு போய் சென்னையை வந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன் ஆக்குறதுக்காக